ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் ஜீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஜீரக சம்பா அரிசி ஒரு கிளாஸ் போல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒயிட் கலரில் தண்ணி பால் மாதிரி வந்திருக்கு இல்லையா? இது நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா ஒயிட் கலரில் தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இதை ஊற வச்சுட்டு அப்புறம் பல்லாரி வெங்காயம், புதினா, 2 மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் போல் கீ போட்டுட்டு அது கூடவே எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட கொட்டிடுங்க. கொட்டிட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பல்லாரி வெங்காயம் வெட்டினதை வளர்த்தி இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தக்கன மிளகாய் நீங்கள் கவுண்ட்டு போட்டுக்கோங்க. அது போக அது கூட புதினா ஆட் பண்ணியிருக்கிறேன், 1 கைப்பிடி போல். நீங்கள் புதினா உங்களுக்கு ஃப்ளேவரை பொறுத்து தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். 2.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, போதுமா என்னென்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா. 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. அது தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போட்டிங்கன்னா தான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் போல் கீ வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டானா ஆப்ஷனல் தான். போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரைஸு ரெடி ஆயிரும். ஜீரக சம்பா அரிசி செம்ம வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.